காய கிளேசம் வேணும்னு மகாபரிவா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பை நல்லா போஷாக்கு பண்ணி வேலைக்கு நல்லா தின்னுவிட்டு மினுன்னு கார்த்தால ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஒரு டிஃபன், அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் ஒரு டிஃபன், ராத்திரி ஒரு ஆகாரம், நடுவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லாமல் மிதமாக சாப்பிடாமல் இருந்தால் நல்லது. முடியலன்னா மிதமாக சாப்பிடலாம், தப்பு இல்லை. அப்புறம் என்ன, அன்றைக்கி சீக்கிரம் படுத்துக்காமல் கண்முழிக்கிறது, ஜாக்கிரம் ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சுவாமி. இன்றைக்கி அநேகமாக எல்லோரும் 12-1 மணிக்கு தான் தூங்குகிறோம். அது சினிமா பார்த்துட்டு முடிச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்துலாம் ஞாபகம் இருக்குது, வைகுண்ட காசி ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லிட்டு 2 சினிமா பார்ப்பா. கண்டு தான் வலிக்கும், பெருமாள் எனக்குலாம் சத்தியமாக கிடைக்காது. அதனால் கண்முழித்து பகவானை நினைக்கிறது, நாமா சொல்கிறது, உபன்யாசம் கேட்கறது, கோவிலுக்கு போகிறது, பகவானுக்கு சேவை பண்ணுறது, அது மாதிரி ஜாகரன். ஆகார நியமம், தூக்கத்தில் நியமம், அதுக்கப்புறம் எண்ணங்கள் பூரா அன்றைக்கி பகவானை தவிர வேறு சிந்தனை இல்லாதபடிக்கு மனசு வைக்க முடிஞ்சு கொடுத்தோன்னா அதுதான் உபவாசம்.